ஓம் சாந்தி 23/4/2026. இனிமையான குழந்தைகளே, மிகவும் அன்பான கள்ளம் கபடமற்ற பாபா உங்கள் முன் அமர்ந்திருக்கின்றார். நீங்கள் அன்போடு நினைவு செய்தால் ஈடுபாடு அதிகரித்துக் கொண்டே போகும், தடைகள் அழிந்து போகும். கேள்வி: பிராமண குழந்தைகளுக்கு எந்த விஷயம் சதா நினைவில் இருந்தால் ஒருபோதும் விகர்மம் நடைபெறாது? பதில்: எந்த கர்மத்தை நாம் செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற நினைவிருந்தால் விகர்மங்கள் நடைபெறாது. ஒருவேளை யாராவது மறைந்திருந்து கூட பாவ கர்மம் செய்தால் தர்மராஜரிடம் மறைக்க முடியாது, உடனே அதனுடைய தண்டனை கிடைக்கும். இன்னும் செல்ல செல்ல ராணுவ சட்டம் வந்துவிடும், அதாவது சட்டம் கடுமையாக ஆகிவிடும். இந்த இந்திர சபையில் எந்த ஒரு தூய்மையற்றவரும் மறைந்து அமர முடியாது. பாடல்: கள்ளம் கபடம் இல்லாதவர் அதிசயமானவர். ஓம் சாந்தி. இப்போது ஆன்மீக தந்தை அனைவருக்கும் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். அவருடைய பெயரே போலாநாத் ஆகும். தந்தை மிகவும் கள்ளம் கபடம் இல்லாதவர் ஆவார். எவ்வளவு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு படிக்க வைக்கிறார், வளர்க்கிறார். பிறகு பெரியவர்கள் ஆனதும் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் வானப்பிரஸ்த நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார். நமது கடமைகளை முடித்து விட்டோம், இப்போது குழந்தைகள் பார்த்து கொள்ளட்டும் என நினைக்கிறார்கள். ஆகவே தந்தை கள்ளம் கபடமற்றவர் அல்லவா? இதை கூட இப்போது பாபாதான் புரிய வைக்கிறார். ஏனென்றால் அவர் கள்ளம் கபடமற்றவர். எனவேதான் எல்லைக்குட்பட்ட தந்தையும் எவ்வளவு கள்ளம் கபடமற்றவர் என புரிய வைக்கின்றார். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட கள்ளம் கபடமற்ற தந்தை ஆவார். பரந்தாமத்தில் இருந்து வருகிறார், பழைய உலகம், பழைய உடலில். ஆகவே மனிதர்கள் பழைய பதீத்த உடலில் எப்படி வர முடியும் என நினைக்கிறார்கள். புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தூய்மையான உடலை உடைய ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். இதே கீதை, வேத சாஸ்திரங்கள் போன்றவைகளை மீண்டும் உருவாக்குவார்கள். சிவபாபா எவ்வளவு கள்ளம் கபடமற்றவராக இருக்கிறார் பாருங்கள். வந்ததும் பாபா இங்கேயே அமர்ந்திருப்பது போன்ற உணர்வை அளிக்கிறார். இந்த சாக்கார பாபா கூட கள்ளம் கபடமற்றவர் அல்லவா? எந்த அங்க வஸ்திரமும் இல்லை, திலகம் போன்ற எதுவும் இல்லை. மிகவும் சாதாரண பாபாவாகத்தான் பாபா இருக்கிறார். எவ்வளவு ஞானம் முழுவதையும் சிவபாபா அளிக்கிறார். வேறு யாருக்கும் இதை அளிப்பதற்கான சக்தி இல்லை என்பதை குழந்தைகள் அறிகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் குழந்தைகளின் ஈடுபாடு அதிகரித்துக் கொண்டே போகிறது. எவ்வளவு தந்தையை நினைக்கிறீர்களோ அந்த அளவு அன்பு அதிகமாகும். மிகவும் அன்பான தந்தை அல்லவா? இப்போது மட்டும் இல்லை, ஆனால் பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் மிகவும் அன்பானவர்கள் என்றுதான் நினைத்திருந்தீர்கள். பாபா, நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது எல்லோரிடமும் அன்பை விட்டுவிட்டு ஒரு பாபாவிடம்தான் அன்பு வைப்போம் என கூறினார்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் மாயை இவ்வளவு அன்பு வைக்க விடுவதில்லை. தன்னை விட்டுவிட்டு பாபாவை நினைப்பதை மாயை விடுவதில்லை. தேக உணர்விலிருந்து என்னை விரும்ப வேண்டும் என்று அது நினைக்கிறது. இதையே மாயை விரும்புகிறது. ஆகவே எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தடைகளை கடந்து போக வேண்டும். குழந்தைகள் சிறிதாவது உழைக்க வேண்டும் அல்லவா? முயற்சியினால்தான் நீங்கள் தங்களின் பிராப்திகளை அடைகிறீர்கள். உயர்ந்த பதவி அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிகிறீர்கள்.
ஒன்று விகாரங்களை தானம் செய்ய வேண்டும், மற்றொன்று அழியக்கூடிய ஞான ரத்தினங்களின் செல்வம் கிடைக்கிறது, அதை தானம் செய்ய வேண்டும். அந்த அழியாத செல்வத்தினால்தான் நீங்கள் இவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். ஞானம்தான் வருமானத்திற்கு மூலதனமாகும். அது சாஸ்திரங்களின் தத்துவ ஞானமாகும். இது ஆன்மீக ஞானமாகும். சாஸ்திரம் போன்றவைகளை படித்து மிகவும் சம்பாதிக்கிறார்கள். ஒரு அறையில் கிரந்தம் போன்றவைகளை வைக்கிறார்கள். சிறிது அதை பற்றி சொல்கிறார்கள். அவ்வளவுதான், வருமானம் கிடைத்து விடுகிறது. அது யதார்த்த ஞானம் கிடையாது. யதார்த்த ஞானத்தை ஒரு தந்தை தான் அளிக்கிறார். எதுவரை யாருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கவில்லையோ அதுவரை அந்த சாஸ்திரங்களின் தத்துவம் தான் புத்தியில் இருக்கிறது. உங்களுடைய விஷயத்தை கேட்பதில்லை. நீங்கள் மிக சிலரே இருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை குழந்தைகள் ஆன்மீக தந்தையிடம் இருந்துதான் அடைகிறார்கள் என்பது 100% நிச்சயமாகும். ஞானம் வருமானத்திற்கு மூலதனமாகும். நிறைய செல்வம் கிடைக்கிறது. யோகம் ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாகும். அதாவது நோயற்ற உடல் கிடைக்கிறது. ஞானத்தினால் செல்வம், இது இரண்டும் முக்கியமான பாடங்களாகும். சிலர் நன்கு படிக்கிறார்கள், சிலர் நன்கு கடைபிடிக்கிறார்கள், சிலர் குறைவாக கடைபிடிக்கிறார்கள். எனவே ஆரோக்கியம் கூட மிக குறைவாக வரிசை கிரமத்தில் கிடைக்கிறது. தண்டனை போன்றவைகளை அடைந்து பதவி அடைகிறார்கள். முழுமையாக நினைக்கவில்லை என்றால் விக்கர்மங்கள் விநாசமாவதில்லை. பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கிறது. பதவியும் குறைந்து போகிறது. பள்ளிக்கூடத்தில் இருப்பது போன்றதாகும். இது எல்லையற்ற ஞானமாகும். இதன் மூலம் படகு கடந்து போகிறது. உலகிய அறிவால் வக்கீல், டாக்டர், என்ஜினியர் போன்றவைகளை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுவோ ஒரே படிப்பாகும். யோகா மற்றும் ஞானத்தினால் சதா ஆரோக்கியமாகவும் செல்வம் உடையவராகவும் மாறுகிறோம். இளவரசன் ஆகிறோம். அங்கே சொர்க்கத்தில் யாரும் வழக்கறிஞர், நீதிபதி ஆவதில்லை. அங்கே தர்மராஜாவினுடைய அவசியமும் இல்லை. கர்ப்ப சிறையின் தண்டனையும் இல்லை. தர்மராஜ்புரியினுடைய தண்டனையும் இல்லை. கர்ப்ப மாளிகையில் மிகவும் சுகமாக இருக்கிறார்கள். இங்கேயோ கர்ப்ப சிறையில் தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் குழந்தைகள் நீங்கள் தான் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். மற்றபடி சாஸ்திரங்கள், சமஸ்கிருதத்தின் ஸ்லோகன்கள் போன்றவைகளை மனிதர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும் என கேட்கிறார்கள். தேவதைகளின் மொழி என்ன இருக்குமோ அதுவே நடக்கும் என பாபா புரிய வைக்கின்றார். அங்கே என்ன மொழி இருக்குமோ அது வேறு எங்கும் இருக்க முடியாது. அங்கே சமஸ்கிருத மொழி இருக்கும் என்று கூற முடியாது. தேவதைகள் மற்றும் பதீத மனிதர்களின் மொழி ஒன்றாக இருக்க முடியாது. அங்கே என்ன மொழியோ அதுவே இருக்கும். இதை கேட்க வேண்டியது இல்லை. முதலில் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள். போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடக்கும். முதலில் ஆஸ்தியை அடையுங்கள். வேறு எந்த விஷயமும் கேட்க வேண்டியது இல்லை. சரி, 84 பிறவிகள் இல்லை, 80 அல்லது 82 பிறவிகள் இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அப்பாவை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். சொர்க்கத்தின் சொத்து நிச்சயம் கிடைக்கிறது அல்லவா? பல முறை நீங்கள் சொர்க்கத்தின் சொத்தை அடைந்திருக்கிறீர்கள். ஏற்றத்திலிருந்து இறங்கவும் வேண்டும் அல்லவா? இப்போது நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல், மாஸ்டர் சுகக்கடல் ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் முயற்சியாளர்கள். பாபா முழுமையானவர். பாபாவிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அது குழந்தைகளிடமும் இருக்கிறது. ஆனால் உங்களை கடல் என்று கூற முடியாது. கடல் ஒருவர்தான். பல பெயர்களை மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி நீங்களோ ஞான கடலில் இருந்து தோன்றிய நதிகள். நீங்கள் மானசரோவர் நதிகள் ஆவீர்கள். நதிகளுக்கு பெயர் இருக்கிறது.
பிரம்மபுத்திரா மிக பெரிய நதியாகும். கல்கத்தாவில் நதி மற்றும் கடலின் சங்கமம் ஆகிறது. அதனுடைய பெயர் டைமண்ட் துறைமுகம் ஆகும். நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி வம்சம் வைரம் போன்று மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே மிக பெரிய திருவிழா நடக்கிறது. பாபா இந்த பிரம்மாவின் உடலில் வந்து குழந்தைகளை சந்திக்கின்றார். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியது ஆகும். இருப்பினும் பாபா மன்மனாபவ என்கிறார். பாபாவை நினைத்து கொண்டே இருங்கள். அவர் மிகவும் அன்பானவர். அனைத்து உறவுகளிலும் சாக்ரீனாக இருக்கிறார். அந்த உறவுகள் அனைத்தும் விகாரத்தினுடையது. அதனால் துக்கம்தான் கிடைக்கிறது. பாபா உங்களுக்கு அனைத்து பலனும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அனைத்து உறவுகளின் அன்பையும் கொடுக்கின்றார். எவ்வளவு சுகம் கொடுக்கிறார்! வேறு யாரும் இவ்வளவு சுகம் கொடுக்க முடியாது. சிலர் அல்ப காலத்திற்காக கொடுக்கிறார்கள். அதற்கு சந்நியாசிகள் காகத்தின் எச்சிலுக்கு சமமான சுகம் என்கிறார்கள். துக்க தாமத்தில் நிச்சயம் துக்கம்தான் இருக்கும். நாம் பல முறை பாகத்தை நடித்திருக்கிறோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். ஆனால் எப்படி நாம் உயர்ந்த பதவி அடைவது என்ற கவலை இருக்க வேண்டும். நாம் அங்கே தோல்வி அடைந்து விடாமல் இருக்க மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்தால்தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள். மேலும் அவர்களுக்கு குஷியும் இருக்கும். அனைவரும் ஒரே சமமாக இருக்க முடியாது. எவ்வளவு யோகத்தில் இருக்கிறார்களோ அதற்கேற்பத்தான் நிலை இருக்கும். நிறைய கோபிகைகள் ஒருபோதும் சந்தித்தது கூட கிடையாது. பாபாவை சந்திப்பதற்காக துடிக்கிறார்கள். சாது சந்நியாசிகளிடம் துடிக்கக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. இங்கேயோ சிவபாபாவை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அதிசயமாக இருக்கிறது அல்லவா? வீட்டில் அமர்ந்து நினைக்கிறார்கள், சிவபாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள். ஆத்மாவிற்கு நினைவு வருகிறது, நாம் சிவபாபாவிடமிருந்து கல்ப கல்பமாக ஆஸ்தி அடைகிறோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். அதே தந்தை கல்பத்திற்கு பிறகு வந்திருக்கிறார். எனவே பார்க்காமல் இருக்க முடியாது. பாபா வந்துவிட்டார் என்பதை ஆத்மா அறிகிறது. சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் எதையும் அறியவில்லை. சிவபாபா வந்து படிக்க வைக்கிறார். எதையும் அறியவில்லை. பெயருக்காக சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். விடுமுறை கூட அளிப்பதில்லை. அதை பற்றிய மகத்துவமும் இல்லை. யாருக்கு சொத்து கொடுத்தாரோ அவருடைய பெயரை பிரசித்தமாக ஆக்கிவிட்டார்கள். முக்கியமாக அதாவது கிருஷ்ணருடைய பெயரை பிரசித்தமாக ஆக்கிவிட்டார்கள். முக்கியமாக பாரதத்தில் வந்து சொர்க்கமாக மாற்றியிருக்கிறார். மற்ற அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறார். அனைவரும் விரும்புகிறார்கள். முக்திக்கு பிறகு ஜீவன் முக்தி கிடைக்கும் என நீங்கள் அறிகிறீர்கள். தந்தை வந்து மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். பாபாவிற்கு அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என கூறப்படுகிறது. அனைவருக்கும் ஜீவன் முக்தி வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப கிடைக்கிறது. இது அழுக்கான உலகம், துக்கதாமம் என பாபா கூறுகின்றார். சத்தியுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. அதை சொர்க்கம் என்கிறார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை எதற்காக படைத்தார்? முஸ்லிம்களுக்காகவா படைத்தார்? அவரவர் மொழியில் சிலர் சொர்க்கம் என்கிறார்கள், சிலர் பகிஸ்து என்கிறார்கள். சொர்க்கத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்கிறது என உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் வரிசை கிரமத்தில் வருகிறது. ஒரு முஸ்லிம் கூட நான் அல்லாவின் தோட்டத்திற்கு சென்றேன் என்றார். இது போல அனைத்தும் காட்சிகளாக கிடைக்கிறது. நாடகத்தில் முதலிலேயே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தில் என்ன நடந்தாலும், ஒரு நொடி கடந்தாலும், போன கல்பத்தில் கூட நடந்தது என்பர். நாளை என்ன நடக்கும் என்பது தெரியாது. நாடகத்தில் நிச்சயம் இருக்க வேண்டும். இதில் எந்த கவலையும் கூடாது. என்னை மட்டும் நினையுங்கள்.
மேலும் உங்களுடைய ஆஸ்தியை நினையுங்கள் என்று பாபா கட்டளையிடுகிறார். அனைத்தும் அழியத்தான் வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக அழக்கூட முடியாது. மரணம் வந்தது, முடிந்தது. அழுவதற்கான நேரம் இல்லை. சத்தமே வெளியில் வராது. இன்றோ மனிதர்கள் சாம்பலை எடுத்துக்கொண்டு கூட ஊர்வலம் வருகிறார்கள். பாவனை இருக்கிறது இல்லையா? அனைத்தும் நேரத்தை வீணடித்தல். இதில் என்னதான் இருக்கிறது? மண் மண்ணோடு கலந்து போகிறது. இதனால் பாரதம் தூய்மையாகுமா? அழுக்கான உலகத்தில் எந்த வேலையை செய்தாலும் அழுக்காகத்தான் செய்வார்கள். தான புண்ணியம் போன்றவைகளை செய்து வந்திருக்கிறார்கள். பாரதம் தூய்மையாகியதா? படியில் இறங்கத்தான் வேண்டும். சத்தியுகத்தில் சூரிய வம்சத்தினர் ஆனார்கள். பிறகு படியில் இறங்கி மெல்ல மெல்ல விழுகிறார்கள். பிறகு எவ்வளவுதான் தியாகம், தவம் போன்றவைகளை செய்தாலும் அடுத்த பிறவியில் அரை கல்பத்திற்கு பலன் கிடைக்கிறது. யாராவது தவறான கர்மம் செய்கிறார்கள் என்றால் அதனுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தைக்கு தெரியும், குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக வந்துள்ளோம் என்று. சாதாரணமான உடலை கடனாக எடுத்திருக்கிறார். திலகம் போன்றவைகளை எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தர்கள்தான் பெரிய பெரிய திலகங்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள். நான் சாதாரண உடலில் வருகிறேன், வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் என பாபா கூறுகின்றார். வானப்பிரஸ்த நிலை ஆகிவிட்டது. கிருஷ்ணரின் பெயரை ஏன் போட்டனர்? இங்கே தீர்மானிப்பதற்கான புத்தி கூட இல்லை. இங்கே பாபா சரி எது, தவறு எது என்பதை தீர்மானிக்கும் புத்தியை கொடுக்கின்றார். நீங்கள் யாகம், தவம், தானம், புண்ணியம் செய்கிறீர்கள். சாஸ்திரங்களை படித்து வந்துள்ளீர்கள் என பாபா கூறுகின்றார். அந்த சாஸ்திரங்களில் ஏதாவது இருந்ததா? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து விஸ்வத்தின் ராஜ பதவியை அளித்தேனா அல்லது கிருஷ்ணர் அளித்தாரா? தீர்மானியுங்கள். பாபா, நீங்கள் தான் கூறினீர்கள் என கூறுகிறார்கள். கிருஷ்ணரோ சிறிய இளவரசன். அவர் எப்படி கூறுவார்? பாபா தங்களின் ராஜயோக தியானத்தினால்தான் நாங்கள் இவ்வாறு மாறுகிறோம். சரீரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என பாபா கூறுகின்றார். நன்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபாவிற்கு இன்னார் மிகவும் நல்ல நிச்சய புத்தி உடையவர்கள் என செய்திகளை கூறுகிறார்கள். நான் கூறுகிறேன், முற்றிலும் நிச்சயமில்லை. யார் மீது மிகவும் அன்பு காட்டப்பட்டதோ அவர்கள் இன்று இல்லை. பாபா அனைவருடனும் அன்போடு நடக்கிறார். நான் எப்படி செயல்களை செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். சிலர் விகாரத்தில் ஈடுபடுகின்றனர், பிறகு மறைந்து வந்து அமர்கிறார்கள். பாபா உடனே செய்தியாளருக்கு தெரிவிக்கின்றார். இவ்வாறு கர்மங்களை செய்கிறவர்கள் மிகவும் நாசுக்காக இருக்கிறார்கள். முன்னேற முடியாது. பின்னால் வரக்கூடிய இக்கட்டான நேரத்தில் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஒரேடியாக ராணுவ சட்டத்தின்படி நடப்பார்கள். இன்னும் போக போக நீங்கள் நிறைய பார்ப்பீர்கள். பாபா என்னென்ன செய்கிறார்? பாபா தண்டனை அளிக்க மாட்டார். தர்மராஜ் மூலமாக கொடுக்க வைப்பார். ஞானத்தில் தூண்டுதலின் விஷயம் எதுவும் இல்லை. பதித்த பாவனா வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என அனைவரும் பகவானிடம் கூறுகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் உடல் மூலமாக அழைக்கிறது. பாபா ஞான கடல் ஆவார். அவரிடம் பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கிறது. இது போன்ற பொருட்கள் வேறு யாரிடமும் இல்லை. கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் தனியாகும். பாபாவின் படிப்பினால் இது போல லட்சுமி நாராயணனாக எப்படி மாற முடியும்? மாற்றக்கூடியவர் பாபாதான். தந்தை வந்து கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கிறார். இப்போது உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைக்கிறது. 5000 வருடத்தின் விஷயம் என நீங்கள் அறிகிறீர்கள்.
இப்போது வீட்டிற்கு போக வேண்டும், நடிக்க வேண்டும். இது சுயதர்ஷன சக்கரம் அல்லவா? உங்களின் பெயர் சுயதர்ஷன சக்கரதாரி, பிராமண குல பூஷணர், பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகளாகும். லட்சக்கணக்கானவர்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆவார்கள். நீங்கள் எவ்வளவு ஞானத்தை படிக்கிறீர்கள்! நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். இந்த நேரம் மிகவும் ஆபத்தானது. ஆகவே எந்த ஒரு தவறான செயலும் செய்யக்கூடாது. கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளை கவனத்தில் வைத்து எப்போதும் உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். யோகத்தினால் சதா காலத்திற்கும் தங்களின் உடலை நோயற்றதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மிகவும் அன்பான அந்த ஒரு தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும். பாபாவிடம் இருந்து கிடைக்கும் அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். வரதானம். சகிப்புத்தன்மை என்னும் குணத்தின் மூலமாக கடினமான சமஸ்காரங்களையும் குளிர்ச்சியாக ஆக்கக்கூடிய சந்துஷ்டமணி, அதாவது திருப்தியானவர் ஆகுங்கள். எவரிடம் சகிப்புத்தன்மை என்னும் குணம் இருக்கிறதோ அவர் முகத்தில் எப்போதும் திருப்தி தென்படும். அவர் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகிறார். திருப்தியாக இருப்பதே வெற்றியின் அடையாளம் ஆகும். சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் தனது சக்தியினால் கடினமான சம்ஸ்காரங்கள் அல்லது கடினமான காரியங்களை மிகவும் எளிதாகவும் குளிர்ச்சியாகவும் மாற்றுகிறார்கள். அவர்களின் முகமே குணங்களின் சொரூபமாக தெரியும். அவர்களால் மட்டுமே நாடகத்தின் பாதுகாப்பில் நிலைத்திருக்க முடியும். ஸ்லோகன். வார்த்தைகளால் மாறாதவர்களை உங்களது தூய்மையான அதிர்வலைகள் மூலம் மாற்ற முடியும். அவ்யக்த சமிஞை. மகான் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். பிரம்மா பாபாவின் வார்த்தைகள் தேவதூதர்களின் வார்த்தைகளை போல இனிமையாகவும் குறைவாகவும் இருந்தன. அதே போல நீங்களும் அவசியமான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். காரியத்திற்காக பேச வேண்டியிருந்தாலும் அதை நீட்டிக்க வேண்டாம். ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு சொல்லிலும் இனிமையும் பணிவும் இருக்கட்டும். இதற்காக தன்னை ஒரு நிமித்தம் என கருதி செயல்படுங்கள். அப்போது மகான் தன்மையின் கூடவே பணிவும் வரும். மேலும் வெற்றி மூர்த்தி ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.